கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 147 அதனுடைய 1வது வசனம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது. ஒரு தேவனை அறிந்தும் தேவனை ஆராதித்தும் இருக்கிறதானே ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்விலே எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஏன் துதித்தலும் இன்பம் ஏற்றதுமாய் இருக்கிறது என்றால், துதிக்க அந்த துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பிக்கிறார். அங்கிருக்கிற மகிழ்ச்சிக்கு தடையாயிருக்கிற, சந்தோஷத்திற்கு தடையாயிருக்கிற, வெற்றிக்கு தடையாயிருக்கிற நுகங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்க அங்கே விலகி சென்று ஒரு பெரிய விடுதலையும் சமாதானமும் அந்த துதிக்கிற இடத்திலே அல்லது துதிக்கிற மனிதனுடைய வாழ்விலே கடந்து வருகிறது. ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்ல காரணம், இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனை துதிக்கிற அந்த நாவின் வார்த்தைகள் அநேக நேரத்திலே பல தேவனுடைய அந்த துதித்தலுக்கு மாறாகவும் தேவனுடைய நாமத்தை புகழுகிறதற்கு மாறாகவும் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் அது நமக்கு ஏற்றதல்ல. ஒரு தேவ பிள்ளையானால் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய நியமமாயிருக்கிறது, தேவனுடைய எதிர்பார்ப்புமாயிருக்கிறது. நமக்கு ஏற்றதல்லாத துதிக்கிறது தான் ஏற்றதல்லாத வார்த்தைகள் அல்லது ஏற்றதல்லாத செயல்கள் தேவனுடைய நன்மைகளை நம்மை விட்டு தூரப்படுத்துகிறதாக இருப்பதையும் நாம் காண்கிறோம். இங்கே கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற அந்த துதியை வாழ்விலே முழுமையாக வைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் அதன் மீது உண்டாகும் என்பது பல காரியங்களை அந்த வேத பகுதி நமக்கு பட்டியலிட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை துதிக்கிறதற்கென்னே நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு ஏற்றதாயிருக்கிற அல்லது குறை கூறுவதோ தூசிப்பதோ மனிதன் மேல் பழியை போடுவதோ மனிதனை குற்றப்படுத்துவதோ நம்முடைய வாழ்வின் நோக்கம் அல்ல. அது அந்த சூழ்நிலைகள் ஒருவேளை எதிரடையான நம்மை கலங்கடிக்கிற நம்மை வருத்தப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு எதிராக வரும்பொழுது கூட தேவ ஜனம் துதிக்க வேண்டும், பாடுகள் நடுவிலும் துதிக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி நமக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிற துதி பலிகளை எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்வில் விட்டுவிடாதபடிக்கு, தன்னுடைய வாழ்வில் மறவாதபடிக்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்கிற அந்த அனுபவம் இருக்கிறதோ அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அந்த ஆசீர்வாதங்கள் நிரம்ப ஆரம்பிக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிற தேவனை துதிக்கிற அந்த துதியை எப்பொழுதும் விடாதிருப்போம், எல்லா சந்தர்ப்பத்திலும் விடாதிருப்போம். அதிகமாய் வார்த்தைகளை, தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி நாம் கலக்கத்திற்குள்ளாகாதபடி தேவனை துதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி ஏற்றதான நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவ ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே நாம் அறிவித்து கொள்ளுவோம். அந்த துதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனுடைய வாசஸ்தலமாகவும் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். தேவன் தாமே நம்மிலே மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே,
இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன். நாங்கள் ஆண்டவரே எல்லா காலத்திலும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாகவும், தகப்பனே, எந்த நெருக்கடியான எந்த அனுகூலமான பிரதிகூலமான காலங்கள் நடுவிலும் வார்த்தைகளால் புலம்பி தெரியாதவர்களாய் எங்களுக்கு ஏற்றமாயிருக்கிற எங்களுக்கு தகுதியாயிருக்கிற துதி பலிகளை செலுத்தி கர்த்தரை உயர்த்தவும் உதவி செய்யும். அப்பொழுது அந்த வேதத்திலே எங்கள் குடும்பத்தை குறித்து, எங்கள் வாழ்வை குறித்து, எங்கள் எதிர்காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் அனுபவிக்க அது ஏதுவாகுமே. கர்த்தரே எங்களை நடத்தும். துதிகள் எப்பொழுது எங்கள் வாயில் நிரம்பி இருக்கட்டும். ஏற்றதுமாயிருக்கிற துதிகளால் நிறைந்திருக்க உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.